ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் 20 வருஷம் அமர்நாத் காஷ்மீரில். காஷ்மீரில் நடந்தது. ஊருக்காரங்க வந்து வெறுக்கிறாங்க. நான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. என்னை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. வழி அடைச்சிட்டு பள்ளம் நோண்டிட்டு தண்ணி கூட எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன கஷ்டம் கொடுக்குறாங்க. ஒரு கனவுலேயே போய் ஐயா வந்து அழைச்சிட்டு வந்தார். அவர் காட்சியும் கொடுத்தாரு சிவபெருமானு. அவனுக்கு பெரிய சிவபுராணம் படிக்கவோ ஐயா காட்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிவபெருமானே அவர் அழைச்சிட்டு வந்தார். இல்லை தண்ணி கொடுக்க மாட்டேன்னாங்க. கங்கையிலேருந்து 100 அடியில் தண்ணி கிடச்சிருச்சு. கரண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னாங்க. அந்த வராகி அம்மா வச்ச வராகி தண்ணி கங்கா தண்ணி மினரல் வாட்டர் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக தண்ணி கிடச்சிருக்கு. ஹாய், வெல்கம் டு மினி மீடியா. இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் 1000 லிங்கங்கள் கொண்ட சிவன் கோயிலில் இன்னைக்கு சிவராத்திரி பூஜை நடக்குன்றாங்க. அது என்னோட ஸ்பெஷல், அந்த கோயில் எப்படி தோன்றுச்சு, இங்க இருக்கிற மக்கள் அதை எப்படி வழிபடுறாங்கன்றத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு இங்க வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். 1008 லிங்கம் இருக்குது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு திருப்தியா இருக்குது. நிறைய கூட்டங்க இன்னும் இது ஃபேமஸா வரணும். நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. கேட்ட வரம் கிடைக்குது. எல்லாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து போகுது. இங்க வந்தோம்னா மன திருப்தியா இருக்குது. மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. மத்த சிவன் கோயில் இல்லாம இதுல என்ன தனித்துவமா இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சிவன் இருக்காங்க இங்க. மத்த சிவன் கோயில்ல வந்து ஒரு சிவன் தான் இருக்காங்க. இங்க வந்து நிறைய சிவன் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்த சந்தோஷம். இங்க 1008 லிங்கத்தையும் ஒன்னா பார்த்த சந்தோஷம். ஆமா, நான் சொல்லு வாய் அங்க பாரு. பிடிச்சிருக்கு. இந்த கோயில்ல வந்து நாகப்பாம்பு இருப்பாங்க. நாகப்பாம்பு பகல் நேரத்துல இரவு நேரத்துல இருப்பாங்க. இந்த கோயில் 1008 சிவலிங்கம் கோயில சுத்தி இருக்குது. இந்த கோயில எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து கல்யாணம் வர்றது வந்து இங்க வராகி அம்மன் இருக்கிறாங்க. அப்புறம் திருக்காளி இருக்கிறாங்க. அப்ப சிவபெருமான் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, ஃபுல்லா நாகப்பாம்பு தான் இந்த கோயிலை சுத்தி சுத்தி வந்துடுறாங்க. நாகவல்லி தான் அந்த கோயில்ல ஆமா ஒரிஜினல் பாம்பு பக்தர்கள் எதுவும் பண்ணாதுங்க. அது மாத்தி போயிடும். அது நீ போயிடும் இருக்கும். அது இப்ப பாம்பெல்லாம் இருக்கு, அது சேஃப்டி தானே? சேஃப்டி, அதெல்லாம் சேஃப்டி. நாங்க இங்க இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து 5 வருஷமா வந்து நிக்கிறேங்க. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க பாத்தீங்களா பாம்பெல்லாம்? ரேடு பார்த்துட்டு வரும். பாத்தீங்களா? சிவபெருமான் மலையை சுத்தி இருப்பாரு, அம்மன் மலையும் இருப்பாங்க. எதுக்குமே இது பண்ணதில்லை. இன்னைக்கு மகாசிவராத்திரி. இன்னைக்கு நிறைய பக்தர்களுக்கு காட்சி அளித்து அவங்களுக்கு தேட வரத்தை அந்த ஐயா கொடுப்பாருங்க. இப்ப மத்த கோயில் சிவன் கோயில் இருக்குல்ல, அதுல இல்லாத என்ன சிறப்பம்சம்? ஏன்னா இந்த கோயிலுக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. எல்லாம் ஒரே இடத்துல 1008 சிவலிங்கம் இருக்கிறாங்க. இப்போ வந்து பருவதமலைக்கு போனா பருவதமலை சிவபெருமானும், அது வெள்ளங்கிரில போனா அந்த சிவபெருமானும், எல்லா சிவபெருமானும் இங்கே இருக்கிறாங்க. சுந்தரமகாலில இருந்து எல்லா வெள்ளங்கிரி சாமியில இருந்து எல்லா சிவலிங்கமும் ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே பாத்துக்கிறது சிறப்பு. நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சிவபெருமான்னா பெருசா இவர் நமக்கு என்ன கொடுத்துட போறாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து எங்க மாமா கூட திருவண்ணாமலை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போனேன். ஒரே ஒரு தடவை சும்மா விளையாட்டாக போனேன். போகும்போது அப்படியே போன உடனே திருவண்ணாமலை ராஜகோபுரம் போய் பார்த்த உடனே தன்னை மீறி கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், ஒரு தடவை அப்படியே அடுத்த தடவை நம்மளை கூப்பிட ஆரம்பித்தார். 3வது தடவை கனவுல வந்தார். 4வது தடவை ஆச்சு. 5வது தடவை ஆச்சு. 5வது தடவை வரும்போது நமக்கு என்ன ஆச்சு, ஒரு வைப்ரேஷன் கிடச்சி எனக்கு தனக்குள்ளே வந்து சாமி வந்துச்சு. கிரிவல பாதையில் நடந்து வரும்போது எனக்கு சாமி வந்தது 3 தடவை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அடியாரம்மானை பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு சாமி வருது, மேலே இருக்கிறவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லைங்களா, ஈசானிய லிங்கத்தில் வந்து சாமி படைச்சு அங்கே போடும்போது எனக்கு சாமி வந்தது ஈசானிய லிங்கத்தில். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஐயா கிட்ட வந்தேன் போத்திர கோயிலுக்கு வரும்போது பிரதோஷம் வரும்போது எனக்கு ஒரு பிரதோஷத்துக்கும் லாஸ்ட்டில் படைக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு சாமி வரும். கடைசியாக தீபார்த்தனை கட்டும்போது சாமி வரும். நான் கேட்டதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி அளித்து பண கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு ஒரு ரூபத்தில் எனக்கு காசை கொடுத்துட்றாரு. இந்த ஐயா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இங்கே தென்கையில கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் என்னன்னா, தென்கையில வந்து பார்த்தோன்னா மூலவர் வந்து சின்னதாக தான் இருப்பார். ஓகேங்களா? எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லிங்கம் இருக்கும். எல்லாமே சின்னதாக வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னா சின்ன லிங்கமாக தான் இருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து அமர்நாத்தில் வந்து அப்பா டியூட்டி பட்டிருக்கோம். எங்கள் அப்பா பேர் வந்து சிங்காரவேலு. அவர் வந்து எக்ஸர்வீஸ் மேன், மிலிட்ரி மேன். ஆக்சுவலாக அவர் வந்து 28 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது. அங்கே வந்து டியூட்டி பார்த்துருக்கும் போது இமாச்சல் அங்கே இதில் அமர்நாத்தில் வந்து டியூட்டி பார்த்துருக்கோம். அங்கே வந்து ஒரு பனி சறுக்கு மாரி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஆப்போசிட் டீமுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேட்ச் ஒர்க் மாரி சண்டை வரும்போதுன்னா இருக்குது. கன் ஷூட் பிளான் இருக்குது. அந்த கன் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 108 பேரில் வந்து 100 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. 8 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க, பப்ளிக்கோட சேர்த்து. மேமலையர்கிட்ட அங்கே ஒரு ஐயா வந்து ஐயாவோட இப்போ சித்திர மாரி இருக்கார் போல். அவர் பார்த்துட்டு இதுமாரி அப்பாவை தூக்கி தனியாக உட்கார வச்சு ஒரு கையில் வந்து விபூதியால் பட்டை போட்டு உட்கார வச்சு அப்பாவுக்கு வந்து இந்த லிங்கம் வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அப்போனா அவருக்கு வந்து அந்த
சாமியோட இது பக்தியெலாம் எதுவும் கிடையாது. அதனால அவர் வந்து அப்படியே சரி கொடுக்குறாங்களே சொல்லிட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த உயிர் பயத்தை பார்த்ததுக்கப்புறம் சரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு சொல்லிட்டு அப்போ வந்து அப்பா வந்து சாமி அடிப்பட்டி ஒரு குணம் பார்த்துனாங்களா? குணம்லாம் படுறாரு, மேலே படவே இல்லை, ஓ மேல ஜம்ப் ஆயிட்டாரு. அந்த ஜஸ்ட் ஜம்ப் ஆகலாம் அங்கே அந்த இடத்துல ஆள் காலி ஆயிட்டு இருக்கும். அந்த பட்டோடனே ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. எப்படி நம்ம வீட்டில் சாமி வச்சு போயிட்டு படைப்போம் அந்த படைச்சிட்டாங்க. அப்போ வீட்டில் வைக்க வேணாம், நம்ம முந்திரி தோப்புல இடம் இருக்குல்ல, ஆல்ரெடி இங்கே படைக்கிறமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சது. அப்படியே ஒருத்தர் அதில் ஏதோ ஒரு வைப் இருக்குன்னு தெரியல. அப்போ தெரியல எங்களுக்கு யாருக்கும். அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் மட்டும் தனியாக சைலண்டாக அப்படியே வச்சுட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல ஐயா கொடுத்தாருல, அந்த ஐயா வந்து இங்கே வந்ததுனால தான் அப்பாவுக்கே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுமாரி இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம வந்து இதனால தெரியாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஐயாவை தனியாக எடுத்து பில்ஸை பண்ணி வச்சு அப்போ ஒருத்தவங்களும் வந்து பக்கத்தில் இருக்காங்க வேண்டிட்டு ஒன்று வைக்க போய் இப்போ 1008 லிங்கமா ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன பிரச்சனைனா 30 வருஷமா இருக்குது. 30 வருஷமா இருக்கு, யாருக்கும் தெரியாது. இங்க வரவங்க எல்லாருமே பால் அபிஷேகம் பண்ணலாம். இங்க பூசாரி வந்து சாதா இல்ல, அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர். இப்போ வந்து அந்த அருளும் அதுல வந்திருக்காரு. இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் இடத்த வந்து பயிர் வைக்கிற இடத்த வந்து கோயிலுக்காக கோயிலா இது பண்ணி வச்சுட்டாரு. ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் அமர்நாத் காஷ்மீர்ல நான் ஊருக்காரங்க வந்து வெறுக்கிறாங்க. நான் வந்து கோயிலுக்குள்ள போகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. என்னை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. வழி அடைச்சிட்டு பள்ளம் நோண்டிட்டு தண்ணி கூட எடுத்துகிட்டு போக முடியாது, எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. ஒரு கனவுலேயே போய் ஐயா வந்து அழைச்சிட்டு வந்துரு. அவர் காட்சியும் கொடுத்தாரு சிவபெருமானு. அவனுக்கு பெரிய சிவபுராணம் படிக்கவா ஐயா காட்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிவபெருமானே அவர் அழைச்சிட்டு வந்தார். இல்லை தண்ணி கொடுக்க மாட்டேன்னாங்க. கங்கையிலேருந்து 100 அடியில் தண்ணி கிடச்சிருச்சு. கரண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னாங்க. அந்த வராகி அம்மா வச்ச வராகி தண்ணி கங்கா தண்ணி மினரல் வாட்டர் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக தண்ணி கிடச்சிருக்கு. இமயமலையிலேருந்து கொண்டு வந்திருக்கு.